ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். செய்து பாடுங்க. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் எம்மை துதிக்கும்படியா, எம்மை ஆராதிக்கும்படியா என்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்பா. இந்த 10வது மாதத்திற்கு தேவையான கிருபைகளை பெறும்படியா ஆண்டவரே, 9 மாதங்கள் நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து நன்றி சொல்லும்படியா நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். எங்களை அபிஷேகித்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை வழி நடத்தினீர். ஆண்டவரை எல்லா நன்மைக்காகவும் விசேஷமாய் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்லி பாடி உம்மை ஆராதிப்பதற்காகவும் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்பதற்காகவும் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்த எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் சபையா எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டவரே, எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக, உடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீர் தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எங்களை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். கிருபையுள்ள நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. இதுவரைக்கும் உம்முடைய கிருபைகளை தந்து நீர் வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் சபையாய் இணைந்து தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் நீர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். உடைய தயவு எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாய் ஆண்டவரை செல்லட்டும். உடைய சமூகம் இந்த இடத்திலே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் சுகமாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரார். அல்லேலூயா. கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 10வது மாதத்தை காணக்கூடிய கிருபைகளை நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைத்து கூட பார்க்கல இந்த வருஷம் இன்னும் 2 மாதத்துல என்ன செய்ய போகுது, முடிய போகுது. அல்லேலூயா. நம்ம பிப்ரவரி மாதத்துல இந்த ஒட்டச்சத்திர பகுதிக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து 9 மாதங்கள் 8 மாதங்கள் முடிந்து 9வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கோம். அல்லேலூயா. 8 மாதம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கிற நிலைமையில கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவருடைய கிருபை ஆண்டு நடத்தியதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. சிறுமணம் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும், ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி. பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தினாரே. சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தி. திரும்ப பாடுவோமா. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர்,
நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளை தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளை தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியை நம்மை நிறுத்தினாரே. பாருங்க, விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியை நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சொல்லுங்க, சோதனை என்னை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் என்னை தேற்றினார். திரும்ப பாடுவோமா? சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் என்னை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நல்லவர்? அல்லேலூயா. உலகத்துல நல்லவர் என்று நாம் எத்தனையோ பேரை நினைச்சோம். ஆனா கடைசி அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. ஆனா நல்லவர்னு தேவனை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா. இருந்தான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்க சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து வழி நடத்தினார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமந்து கொண்டு வந்தார். வியாதி மரண படுக்கைகள் நமக்கு வந்த போதும், பலனற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய விடுதலையை தந்து, பலனை தந்து நம்மை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சோதனையின் பாதைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவருடைய வலக்கரத்தினாலே நம்மை தேற்றி, அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றி, நம்மை தைரியப்படுத்தி இன்னும் ஓடத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் நம்மை தைரியத்தோடு வழிநடத்தின ஆண்டவர் இந்த 10வது மாதத்தையும் நமக்கு வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் இம்மற்ற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இனியும் அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? சொல்லி பாடிடுவேன்,
பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவில் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. சரி பாருங்க. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நன்மையை பெற்று நாம் சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எஷடாயும் நீங்க நாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எஷடாயும் நீங்க நாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. கரங்களை தட்டி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நல்ல கரங்களை தட்டி. என் கர்த்தாவில் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவில் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவே நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. சத்தம் உயர்த்தி. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவே நீங்க தான், மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவில் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவில் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம்.
அவர் சமாதானத்தின் தேவனானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருப்பவரே, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தருகிறவரே. அல்லேலூயா. இதை நம்ம அறிக்கையிடும் பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா தேவனுடைய பெயர்கள். அல்லேலூயா. அவருடைய நாமங்கள். அவருடைய நாமத்தை உச்சரிக்க 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 அந்த நாமத்தின் மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் அப்படின்னு நீங்க அறிக்கையிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நாமத்தினுடைய மகத்துவம், அவர் சமாதானத்தின் தேவனானவர். அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில காணும்படியான கிருபைகளை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா ராஃபா அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கையிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நாமத்தினுடைய மகத்துவம் சுகம் கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. யெகோவா ராஃபா என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சுகத்தை உங்களுக்குள்ள வைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா ஷம்மா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது அவர் உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்துல ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படியா எல்லாம் இருக்கிற இடங்கள்ல நன்றியோடு கூட, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாம் இருக்கிற இடங்களில் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோமாக. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைக்காக நன்றின்னு சொல்லுங்க. நீ செய்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனற்றவனுக்காகிலும், பலன் உள்ளவனுக்காகிலும், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, கடந்த 9 மாதத்துல நமக்கு பலன் இல்லாத நேரத்துல அவர் நமக்கு உதவி செய்தார். நம்மிடத்துல பலன் இருக்கும் பொழுதும் அவர் நமக்கு உதவி செய்தாரே. ஓ ஹல்லேலூயா. அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நம்மை நன்றியாய் வழிநடத்தி வந்ததான தெய்வத்தை, ஓ ஹல்லேலூயா, நம்மை பாதுகாப்பாய் வழிநடத்தி வந்த தெய்வத்தை, ஓ சகல தீமைக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்ததான தெய்வத்தை நாம் இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் துதிப்போமாக. ஓ ரீபாலர அஷதரல ரகதனர போலர சந்தனு பாத்தனரவலபா. நீ பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கடினமான பாதைகளின் ஊடாய் ஆண்டவரே, எத்தனையோ சோதனைகளின் ஊடாய், எத்தனையோ கஷ்டத்தின் ஊடாய், எத்தனையோ பாடுகளின் ஊடாய், எத்தனையோ தேவைகளின் ஊடாய் நாங்கள் நடந்து போனாலோ கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. 9 மாதங்கள் என்னை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் பலவீனத்தில் என்னோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். ஓ ஹல்லேலூயா. சுகத்தை ஏற்படுத்தி தந்தீரே, உமக்கு நன்றி. தடைகளை உடைத்தீரே, உமக்கு நன்றி. ஓ ரீபாலர அஷதரல ரகதலர வலபரபா. பாவம் அணுகாதபடி பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. வியாதியின் கொடூரங்கள் ஆண்டவரே எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. எதிரான சூழ்நிலைகளை மாற்றி போற்றீரே, உமக்கு நன்றி. எதிரான மனிதர்களை அப்புறப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 9 மாதங்கள் நானும் நீங்களும் நல்லவர்களா இருந்தபடியினாலே நாம் கடந்து வரவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவரா இருந்ததினாலே மாத்திரம்தான் இந்த 9 மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க நல்லவரா இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீ நல்லவரா இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நான் உண்மை இல்லாத சூழ்நிலையில் நீர் உண்மையுள்ளவரா இருந்து என்னை வழிநடத்தி வந்தீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ.
என்னை தோழி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் நடந்து வந்து இந்த 9 மாதங்களிலே பல நாட்கள் முட்கள் நிறைந்த பாதையிலே நான் நடந்து போயிருக்கிறேன். கற்கள் நிறைந்த பாதைகளிலே நான் நடந்து போயிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நான் முள்ளின் மேல் நடக்காதபடியும், கற்கள் நிறைந்த பாதைகளிலே கற்களின் மேல் நடக்காதபடியும் உம்முடைய கரம் என்னை தூக்கி வந்ததே. ஆண்டவரே, உங்க தோளில நீங்க தூக்கி சுமந்து கொண்டு வந்தீங்களப்பா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்களை தோளின் மேலே தூக்கி சுமந்து வந்தீங்க. உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு
பரிசுத்தர். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. சரி பார்ப்போம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய். நல்ல கரங்களை தட்டி நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் சொல்லுங்க. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. சொல்லுங்களேன். கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்வில். கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே சுவல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர். நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. 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 நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை எண்ணி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீரிய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? ஓ ரீபாலர சதரல ரகதல பௌலரா சந்தனு வாத்தனர வலவரவலவா வீதனர பௌலரா சந்தனு வீதனா காலரா பலர பௌலரா பலர வாத்தனர வலவரவலவா. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரி வலர சதரல ரகதல பௌலரி சந்தனு வாத்தி ராக்கலர கதனர வலவா ஓரி வலர கதன சதரு வாத்தனர பௌலரா சந்தனி காத்தனர வலவலவா. எத்தனையோ மனிதர்கள் இந்த 9 மாதத்துல எங்களை கைவிட்டு போனாங்கப்பா. எத்தனையோ மனிதர்கள் இந்த 9 மாதத்துல நம்பிக்கை இழந்து போனார்கள். நல்லவர்கள் என்கிறதான வேஷத்துக்குள்ளாக இருந்தவர்கள் அவருடைய வேஷம் களைந்து அவர்கள் வெளிச்சத்திற்கு வந்தார்கள். நாங்கள் நம்பின மனுஷனும் என்னோடு கூட ஒரே தாளத்தில் அப்பம் புசித்தவனும் எனக்கு நேராக என்னுடைய குதிங்காலை தூக்கினான் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் எல்லா சூழ்நிலைகளில் இருந்து தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரி பாலர ஷதரல ரகதலரவா ரீஷந்தனு வாதி ராக்கலர ஹௌதனா ரீஷந்தன் யாத்தரவலவா ರೀದನರ ಬೌಲರ ಶಂತನು ಬೀದಾನ ಪಾರಘಾತಿ ನಾರ ಶಂತನು ಬೈನ ಕಲರಘಾತನರ ಬಲವ. ஆவியானவரே, ஆண்டவரே, தகப்பனே, நீ செய்த எல்லா நன்மைக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களை நினைத்து எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளில் எடுத்து
உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில தீமையை செய்யாத ஒருவர், தீமை வந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒருவர், இந்த கன்மலையின் தேவன் நீர் என்னோடு இருப்பதா இந்த 10வது மாதத்தையும் எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள் வந்தார், கன்மலையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் இந்த 10வது மாதத்தையும் கடந்து செல்லக்கூடிய பலனை நீ தருவி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அல்லேலூயா, ஆமென். அவங்க முன்பகுதியை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர், அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீ எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை சும்மா கூட நீங்க வந்திருக்கலாம், ஆராதனை அட்டெண்ட் பண்ணணும், கம்யூனியன்ல கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல உங்க இருதயத்தை திறந்த ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், நான் கேட்க ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் பேசாவிட்டா நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டா நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா. உங்க 2 கரங்களை உயர்த்தி பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டா நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீ பேசாவிட்டா நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீங்க கேளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல வாய் திறந்து என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆமாண்டவரே, உடைய பிரசன்னத்துல வந்தோம், உங்க சத்தம் எங்களுக்கு நேராய் வரவில்லை என்று சொன்னார். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவில்லை என்று சொன்னார். நாங்கள் உடைஞ்சு போயிருவோம்ப்பா,
நாங்க உருக்குலைந்து போயிருவோம்ப்பா. ஆண்டவரே, நாங்க தளர்ந்து போயிருவோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் பயணத்துல நாங்க தள்ளாடக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். நீங்க பேசுறத ஆண்டவரே, இந்த சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற நிலைமையில நீர் எங்களிடத்துல பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தைகளை நீர் பேசும் ஆண்டவரே. 9 மாதங்களா எங்களோடு கூட பேசின ஆண்டவர், இந்த 10வது மாதத்தின் இந்த முதல் வாரத்துல நீர் எங்களுக்கு கண்டு வைத்திருக்கிறதான வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. நீர் பேச நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எனக்கு பிரசங்கமே பண்றதுக்கு தோணல. ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்குரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கடந்த 9 மாதமும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த 10வது மாதமும் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறதான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற நினைவின்படியே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை இந்த மாதத்துல அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார், பேசுகிறார் என்று சொன்னால், இந்த மாதம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மாதமா இருக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில இல்லாத ஒன்று சமாதானம் தான். அல்லேலூயா. இன்று அநேகர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சமாதானம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகுமா? என் வாழ்க்கையில நிம்மதி உண்டாகுமா? நான் சமாதானத்தோடு கூட வாழவே முடியாதா? பல பிரச்சனைகளின் நடுவிலே தான் நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட சமாதானம் இல்லாதபடி சஞ்சலத்தோடு கூட சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு டாக்டர் இடத்துல போகிறான். ஒரு மனோ தத்துவ சைக்காலஜி டாக்டர் என்ன செய்யறாரு? போகிறார். என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை டாக்டர், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, நான் சமாதானமா சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன், நீங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரிடத்துல போய் அந்த நபர் கேட்டபோது அந்த மருத்துவர் அவரை பார்த்து சொன்னாரா, தம்பி, பக்கத்துல ஒரு சர்ப்ரைஸ் நடந்து கொண்டு இருக்குது, அங்க என்ன செய்யுங்க, போங்க. அங்க ஒரு கோமாளி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறானா. நிறைய பேர் அதை பார்த்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் அந்த இடத்துக்கு போனேன். அதை பார்க்கும் பொழுது, அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, அவனை பேசும் பொழுது, அவன் முகத்தை பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துச்சு. அதனால நீயும் போப்பா, நீ அங்க கொஞ்ச நேரம் போய் என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த நபரிடத்துல சொன்னார். அப்ப அந்த நபர் அந்த டாக்டரை பார்த்து சொன்னாரா, டாக்டர், அந்த கோமாளியே நான் தான். அல்லேலூயா. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. மற்றவர்களை நாம் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. மற்றவர்களுக்காக பல காரியங்களை நாம் செய்திருக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாம தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. சிலர் இப்படி சொல்வது உண்டு,
என் வாழ்க்கையில கடவுள் எல்லாமே எனக்கு தந்திருக்கிறார், ஆனா சமாதானத்தை மாத்திரம் ஏன் தரலையோ அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்னும் சிலர் இப்படி சொல்வதுண்டு, எல்லாம் என் வாழ்க்கையில இருந்தும் சமாதானம் மாத்திரம் என் வாழ்க்கையில கிடைக்கவே இல்லையே. கார் இருக்கு, பங்களா இருக்கு, நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, ஆனா எங்க போனாலும் எனக்கு சமாதானமே இல்லை. அல்லேலூயா. இன்னும் சிலரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் செய்தேன், ஆனா இன்னைக்கு என் பிள்ளைய நினைக்கும் போது என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் பிள்ளைய நினைச்சாலே சஞ்சலப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். நித்தம் நான் நினைக்கும் பொழுது, ஐயோ இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும், என் பிள்ளைகள் எப்பொழுது மாறுவார்கள், என் பிள்ளைகள் எப்பொழுது திருந்துவார்கள், எப்பொழுது என்னை நேசிப்பார்கள், நானும் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் செய்து விட்டேன், கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் கொடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே என்று சொல்லி எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் சமாதானத்திற்காக ஏங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சிலருக்கு நல்ல வேலை இருக்கிறது, ஆனா வேலைக்கு போனாலே நமக்கு என்ன செஞ்சிடும், சமாதானம் கெட்டு போயிடும். சமாதானத்தோடு கூட வேலை செய்ய முடியல. பல நெருக்கங்கள், பல பாடுகள், பல கஷ்டங்கள். நல்ல வேலை தான், அந்த வேலையை நம்ம வாங்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் நமக்கு சம்பளத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அதை கிடைக்கும் பொழுது நல்ல சந்தோஷமா இருந்தோம். ஆனா காலப்போக்குல அந்த வேலையே நமக்கு சமாதானத்தை கெடுத்து விடுகிறதாக என்ன செய்கிறது இருக்கு. வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, நான் சமாதானமா இருப்பேனே என்று சொல்லி பலர் நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நினைக்கும் பொழுது நமக்கு என்ன செஞ்சிடும், சமாதானம் கெட்டுப்படும். சில மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செஞ்சிடும், சமாதானம் கெட்டு போயிடும். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், அது வரைக்கும் சமாதானமா தான் இருந்தேன், ஆனா சில சூழ்நிலைகளை நான் யோசிக்கும் பொழுது எனக்குள் இருக்கிறதான சமாதானத்தை நான் இழந்து விடுகிறேன் என்று சொல்லி பலர் சமாதானத்திற்காக ஏங்கி நிற்கிறதான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்டதான சூழ்நிலையில சமாதானம் இல்லாமல் சமாதானத்திற்காக, ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு நிம்மதிக்காக நீங்க வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்றார். அல்லேலூயா. நீங்க எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து போய் நிற்கிறீர்களோ, எதை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் கெட்டு போகிறதோ, அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் எந்த இடத்திலே சமாதானம் குறைவுபட்டு போனதோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில சமாதானமே இல்லாமையே போயிடுமோ, நான் இப்படியே மரித்து போயிடுவேனோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். சத்தமா தான் சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானம் என்பது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். சமாதானத்துக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னா, போர் நடக்கிறதான ஒரு இடத்தில் எப்படி இருக்குமோ, அல்லேலூயா, போர் நடக்கிற இடம் எப்படி இருக்கும், பதட்டமா இருக்கும், பயமா இருக்கும், அங்கங்க குண்டுகள்லாம் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தண்ணியை ஊத்துற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஏவுகணைய எதிர்த்து இருக்கிறாங்க. ஸோ போர் நிலைமையில் இருந்து அமைதி நிலைக்கு திரும்புவது தான் சமாதானம். ஃபர்ஸ்ட் சமாதானம் சமாதானம்னு சொல்றீங்களே, சமாதானம் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க சஞ்சலப்பட்டு பதட்டப்பட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, மன நிம்மதி இல்லாம, பல நேரங்களில் சில காரியங்களை யோசித்தா தூக்கம் இல்லாம,
எந்த நேரத்துல எந்திக்கிறோம், எந்த நேரத்துல படுக்கிறோம்னு தெரியாம உங்கள் நிலையற்றவர்களா, நிலையானவர்களா இல்லாம நிலையற்றவர்களா இருக்கிறீங்க பாருங்க. இந்த நிலைமையில இருந்து நீங்க நிம்மதியா சமாதானமா தூங்குவதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துவதுதான் சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு சில நபர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. அந்த பயத்திலிருந்து உங்களை விடுவிப்பதுதான் சமாதானம். நீங்க வேலைக்கு போனாலே சமாதானம் இல்லாம வேலை செய்யறீங்க பாருங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டீங்க. யாரெல்லாம் உங்க சமாதானத்தை கெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களிடத்தில் சமாதானம் ஆகும்படியான கிருபைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 46 சங்கீதம் 9 வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு எதிராய் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையில இருந்து அந்த சூழ்நிலை என்கிறதான யுத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயம் என்கிறதான யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எதிரான சூழ்நிலைகள்ல எதிரான மனிதர்கள் நம்மை எழும்பி வந்து பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த போர் நிலைமையில இருந்து ஹல்லேலூயா அமைதலுள்ள ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அவர் கூறுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய நாட்களிலே தேசம் அமைதலா இருந்தது, அது சமாதானம் பெற்றிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அவனுடைய காலங்களிலே எந்த யுத்தமும் என்ன செய்யல, நடக்கல. அல்லேலூயா. நீங்க அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரெல்லாம் எழும்பி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் எழும்பி உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டிருந்ததோ, எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பி யுத்தத்தை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் முறிந்து விழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில பேருக்கு வியாதி பலவீனம் ஒரு யுத்தமா என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவர் அந்த பலவீனத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. சில பேருக்கு தேவை பெரிய யுத்தமா இருக்கும். எப்படிடா இந்த மாதத்தினுடைய தேவைகளை நம்ம சந்திக்க போகிறோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஆர்டர் எடுத்து வச்சுக்கோ, அதை செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிறதான ஒரு யுத்த நிலைமையில இருப்பீங்க பாருங்க. ஆண்டவர் அந்த யுத்தத்தை மாற்றி சமாதானமாய் இந்த மாதத்தை கடந்து போகத்தக்கதா, அந்த தேவையை சந்திக்கத்தக்கதா கர்த்தர் ஆச்சரியமாய் உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதான ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் 24 வசனம். எடுத்தவர்கள் வேகமா வாசிங்களே. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. இந்த கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே அந்த பலிபீடத்திற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறார். இந்த யெகோவா ஷாலோம் என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சமாதானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் யெகோவா ஷாலோமாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை தருகிறவராய் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை உயர்த்தி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மகத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த யெகோவா ஷாலோம் கர்த்தர் சமாதானமா இருக்கிறார் என்கிறதான அந்த வார்த்தையின் மகத்துவத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் காண செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம்
கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் எப்படி கொடுப்பேன் என்று சொன்னால், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்காமல், உலகம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு சமாதானமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நமக்கு கொடுக்கிறதான சமாதானம் அது தற்காலிகமானது. அல்லேலூயா. இன்னைக்கு சஞ்சலத்தோட இருக்கிறோம், ஏதாவது போய் பார்த்தா கொஞ்ச நேரம் நமக்கு ஆறுதலா இருக்குமேன்னு சொல்லி சில பேர் எங்க போறாங்க, சினிமா தியேட்டருக்கு போறாங்க. அப்படிதானா? கொஞ்ச நேரம் நம்ம அங்கே போய் உட்காந்தா வேற எந்த நினைப்பும் நமக்கு வராது. கொஞ்ச நேரம் என்ன செய்வோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு போறேன். ஆனா அந்த அந்த 3 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும், திரும்பவும் அதே நிலைமைக்கு என்ன செஞ்சிருவோம், திரும்பிடுவோம். இன்னும் சில பேர் வாழ்க்கையில அடிபட்டு நொந்து போய் இருக்கிறதுனால அவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, டெய்லி போய் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ பாடு இருக்கு, இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. அது எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைந்தது 2 மணி நேரம் 3 மணி நேரம், அவ்வளோதான். போதை என்ன செஞ்சிடும், தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே கவலை, அதே பாடுதான். அல்லேலூயா. இதே போல சொல்லிட்டே போகலாம். இந்த உலகத்துல உங்களுக்கு சமாதானம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் இடமா இருந்தாலும் அது தற்காலிகமானது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உங்களை சமாதானப்படுத்த முடியுமே தவிர உங்க வாழ்நாளெல்லாம் அது உங்களுக்கு சமாதானமா என்ன செய்யாது, இருக்காது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே நீங்கள் நினைக்கிறதான, நீங்க உலகத்தை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலக மனிதர்கள் நமக்கு சமாதானத்தை தருவார்கள் என்கிறதான சூழ்நிலை அது தற்காலிகமானது. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அந்த கலக்கமும் அந்த பயமும் அந்த துக்கமும் அந்த சந்தோஷம் இல்லாத நிலைமையும் அந்த வெறுப்பும் உங்க இருதயத்தை வந்து என்ன செய்யும், நிரப்பும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் கொடுக்கிற அந்த நிரந்தரம் இல்லாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா. உலகத்துல கொடுக்கிற கணவனோ மனைவியோ சொல்லுகிறதான வார்த்தைகள் அது 1 வாரமோ 2 வாரம் தான். சில சண்டைகள் வரும்போது சொல்லுவாங்க, இனிமே உன்னை சண்டையே போட மாட்டேமா, இன்னுமே உன்னை திட்டவே மாட்டேமா. இவங்க சொல்லுவாங்க, இனிமே உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அல்லேலூயா. அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். திரும்பவும் பழைய குருடி, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவாரே என்று சொன்னால் அந்த சமாதானம் உடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்கள்ல பாடுகளும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு சமாதானத்தை தருவார், அவர் எனக்கு சந்தோஷத்தை தருவார் என்று சொல்லி நாம் அறிக்கை இடுகிறோம். அப்படி அறிக்கையிடும் பொழுது, தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், வாசிங்க, அந்த முதல் வரியை மாத்திரம் வாசிங்க. சமாதான கர்த்தர். போதும். இங்க யாக்கோபு தேவனை எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இயேசுவானவருடைய பிறப்பின் முன்னறிவிப்பை சொல்லப்பட்டு இயேசுவானவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி அங்கே சில காரியங்கள் சொல்லுகிறது. அதிலே ஒன்று எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன நாமங்கள் அல்லது என்னென்ன வல்லமைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தூதர்கள், அந்த மெய்ப்பர்கள் இயேசுவை காண போகும் பொழுது தூதர்கள் வந்து மேய்ப்பர்களிடத்துல சொல்றாங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அறிவிக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னதத்தில் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவரிடத்திலே சொன்னார். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னால், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனத்திற்கும் உலகத்திற்கும் அவர் சமாதானத்தை கூறும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? அவர் வந்தார். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்ததான நாட்களிலே அவர் எல்லோருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவராகவே இருந்தார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனம். இன்னொருவர் லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் உள்ளவளாய் இருந்த தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொந்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது, ஓகே, பேதுருவும் அவனுடனே கூட அந்த 48வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாய் எல்லாரிடத்தில் போயும் அவருடைய வாழ்க்கையில சுகம் என்கிறதான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஆஸ்தி நிறைந்தவளா இருந்து எல்லா ஆஸ்திகளையும் தன்னுடைய வியாதிக்கு என்ன செஞ்சிட்டா? செலவு பண்ணிட்டான். இப்ப எல்லாம் செலவழிந்து போன நிலைமையில, சமாதானம் அற்ற சூழ்நிலையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் மாத்திரம் போதும், எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிரும் என்று சொல்லி அவள் விசுவாசித்து ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவள் ஆடையை தொட்டார். ஆடையை தொட்ட மாத்திரத்திலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த பெரும்பாடு அவளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கேட்கிறார், யாருப்பா என்ன தொட்டது? இவ பயத்தோட நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றார், மகளே நீ திடன் கொள், நீ பயப்படாத, உன் விசுவாசம் தான் என்ன செஞ்சு உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருவார், இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார், இந்த வியாதி பிடியிலிருந்து எனக்கு விடுதலையை தருவார், என்னோடு கூட போர் செய்கிற மனிதர்களிடத்திலிருந்து, என் வாழ்க்கையில போராடுகிற சூழ்நிலைகளில் இருந்து அவர் எனக்கு சமாதானத்தை தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய முகத்தை தேடுவீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் அவளுக்கு கொடுத்ததான அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை உங்களுக்கும் அவர் தருவார். அல்லேலூயா. வியாதி பலவீனம் அவளுக்குள்ள இருக்கும் பொழுது அவளுக்குள்ள சந்தோஷம் இருந்திருக்குமா? நித்த அந்த வியாதியை நினைத்து அவ வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்பாள். ஆனால் இந்த நேரத்துல அந்த வருத்தமும் சஞ்சலமும் நீங்கி அவள் மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்கிற ஒருவளாக இருந்திருப்பாள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தர அவர் போதுமானவராயிருக்கு. இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பாவியான ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பாவியான ஸ்திரீயை ஆண்டவருடைய பாதத்தில் அருகே அவள் என்ன செய்கிறாள்? அமர்ந்திருக்கிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோடு கூட நீ போ என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அந்த 50வது வசனத்தை வாசிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கூறுகிற வார்த்தை, நீங்க போகும்போது சமாதானத்தோடு கூட போவீங்க. அல்லேலூயா. நீங்க திரும்ப உங்களோடு கூட எதிரான மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் சமாதானம் இல்லாம நீங்க வேலைக்கு போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சமாதானத்தோடு கூட போ, அந்த சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த அந்த கடைசி நாட்கள்ல சீஷர்கள் கலங்கி போய் இருந்தார்கள். அதுவரைக்கும் இயேசு இருந்ததுனால அந்த சீஷர்கள் மகிழ்ச்சியோடு கூட அவரோடு கூட என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு அவர் மரிக்க போகிறார், அவர் மரணத்துக்கு நேராய் அவர் தள்ளப்படுவார், அவர் நம்மளோடு கூட இருக்க மாட்டார் என்கிறதான சூழ்நிலைகளை அவர்களை நினைத்த பொழுது அந்த சூழ்நிலை அவர்களை பயமுறுத்தினது. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வந்தது. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை நான் வச்சிட்டு தான்ப்பா நான் என்ன செய்கிறேன்? போகிறேனே தவிர உன்னை நற்றாட்டில் என்ன செய்யல? விட்டுட்டு போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. இயேசு எப்படி நமக்கு சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்தார், வைத்து போனார் என்று சொன்னால் அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமா. அல்லேலூயா. அவர் மரிச்சதுனாலதான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சிலுவையின் இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த சீஷர்கள் நினைத்திருக்கலாம், இயேசு போயிட்டா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் சிலுவையில போய் மரித்தாதான் இப்பொழுது உனக்கு கிடைக்கிறதான இந்த சமாதானத்தை காட்டிலும் ஒரு நிரந்தரமான சமாதானம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? உண்டாகும். ஒருவேளை இயேசு நமக்காக மரிக்கவில்லை என்று சொன்னார், இயேசு என்கிறதான நம்பிக்கை நமக்காக இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? இன்னைக்கு உலக மனுஷன் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எப்படி சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறானோ அதே போலதான் நம்மளும் என்ன செஞ்சிருப்போம்? இருந்திருப்போம். ஆனா இயேசு நமக்காக மரித்ததினாலே, இயேசு நம்முடைய பாவத்திற்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்ததினால ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலே, அவர் தம்முடைய சரீர ரத்தத்தை சொந்த நமக்கு கொடுத்ததினாலே அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை எப்படி பாஸ்டர் என் வாழ்க்கையில நான் நிரந்தரமாக்கி கொள்வது என்று சொன்னார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். ஏழாம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு மேல 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக்கிக் கொள்வது என்று சொன்னால்,
நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. நமக்குள்ள கவலைகளை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறதுனால தேவனுடைய சமாதானத்தை நம்ம ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக உங்களுக்கு வருகிறதான, நீங்க கடந்து போகிறதான சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை, அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சமாதானத்தை என்ன செய்வார்? தருவார். தாவீதுனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில அவன் நீங்க பார்த்தீங்கன்னா துதி பாடல்களினால கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துறது மாத்திரமல்ல, தன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துகிறான். விண்ணப்பத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல போய் சங்கீதங்களை பாடுறான். அப்படி பாடினதுனால ஆண்டவர் அவனுக்கு சமாதானத்தை தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை தெரியுமா? ஏன் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொடுத்ததான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாம, தேவன் பேர்ல விசுவாசம் இல்லாம ஒரு சூழ்நிலை வந்துட்டாலே கவலைப்பட்டு முடங்கி போனதுனால, தேவனுடைய சமூகத்திலே வந்து அந்த சூழ்நிலைகளை அறிக்கையிடாததுனால, அந்த சூழ்நிலைகளை தேவனிடத்துல தெரியப்படுத்தாதனால தான் இன்னைக்கும் நம்ம கவலையோடு கூட என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம. பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் யாவையும் அவர் மேல வைத்து விடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து அல்லது எந்த நபரை குறித்து அல்லது எந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த கவலைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல போய் தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கிறது, இப்படிப்பட்ட நபர்கள் எப்பொழுதும் என்னை தொந்தரவு பண்ணி என் சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றேன்ப்பா, இவங்களெல்லாம் நீங்கி ஒரு தேவ சமாதானத்தை இருதயத்துல தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எப்போ தேவனிடத்துல நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்களோ அப்போ அவர் தம்முடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு அந்த சூழ்நிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடையேன் என்று சொன்னவர் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதா. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு பயத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, ஐயோ இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வியாதியின் நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பலவீனத்தின் நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன்ங்கிற கலக்கத்தோடு கவலையோடு கூட நீங்க வந்திருப்பீர்கள் என்று சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சமாதானத்தோடு கூட என்ன செய்ய போறீங்க? போக போறீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய ஸ்டடீஸை குறித்து கவலைப்படாதீங்க. எப்படி ஃபீஸ் கட்ட போறோம் கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆதரிச்சு. சில பேர் சொல்வதுண்டு, இப்படி என் மனசுல நிறைய பாரங்கள் இருந்துச்சு, உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த பாரமெல்லாம். நிறைய பேர் மனுஷன்கிட்ட போய் சொல்லி கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க சொன்ன காரியத்தை அவன் இன்னொரு மனுஷன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறது உங்களுக்கு தெரியாது. நம்ம நம்பி போய் சொல்லுவோம்,
ஆனா நம்பின விஷயங்கள் அவங்க இன்னொருத்தங்க சொல்லி சொல்லாத அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீயே யார்ட்டையும் சொல்லாத. இதே போல சொல்லாதன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனிடத்துல போய் நீங்க சொல்லுங்க. ஒருவேளை அந்த மனுஷனிடத்துல நீங்க சொல்லி உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சது போல இருக்கலாம், ஆனா அது நிரந்தரமான சமாதானத்தை நமக்கு தராது. ஆனா தேவ சமூகத்துல போய் நீங்க உங்க பாரத்தை இறக்கி வைப்பீர்கள் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது நிரந்தரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிருக்கோம். இன்னைய வரைக்கும் அந்த ஜபம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா, அல்லது அந்த சோதனை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா நம்ம வாழ்க்கையில? ஒரு சமயங்கள்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரை இந்த சூழ்நிலையை மாற்றும் அப்படின்னு சொல்லி, திரும்ப அந்த சூழ்நிலை உங்களை வந்து துக்கப்படுத்தி இருக்கிறதா? வேற ஒரு சூழ்நிலை வருமே தவிர முடிந்து போன சூழ்நிலை நம்மளை திரும்ப என்ன செய்யாது? துக்கப்படுத்தும். ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலையை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து முழுவதுமாய் அகற்றி விட்டார். அது தற்காலிகமான ஒரு சுகத்தை பெற்று தருகிறதா? இல்லை, அது நிரந்தரமாய் நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட்ட ஒரு காரியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையை துக்கப்படுத்திட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த பலவீனங்கள் முற்றிலும் மாற்றப்படும். வேற ஒரு பலவீனம் திரும்ப வருமே தவிர அந்த பலவீனங்கள் திரும்பவும் தலை தூக்குவது இல்லை. அல்லேலூயா. ஆகவே மனுஷனிடத்துல போய் எல்லாத்தையும் சொல்லாதபடி தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போய் சொல்லுங்க. ஆண்டவர் தேவ சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளி உங்களுக்கு பலனை அவர் தர அவர் போதுமானவராக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த 10வது மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யலாம். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லப்பா. சில சூழ்நிலைகளை, சில மனிதர்களை நாங்கள் யோசிக்கும் பொழுது சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆண்டவரே, சில கஷ்டங்களின் ஊடாய் நாங்கள் நடந்து போகும் பொழுது சமாதானத்தை இழந்து போகிறோம். சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லை ஆண்டவரே. அதை நினைச்சாலே கஷ்டமா, வேதனையா, பயமா இருக்குது ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நான் பார்க்கும் பொழுது சமாதானமற்றவராய் நான் இருக்கிறேன். எப்போ இதெல்லாம் மாறும்? ஓ ஹalleluya. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேனே, வேதனையோட கூட இருக்கிறேனே. மகிழ்ச்சி என் வாழ்க்கையில நிரந்தரமா இல்லையே. சமாதானம் என் வாழ்க்கையில வந்து வந்து போகிற ஒரு காரியமா இருக்கிறதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நீ சமாதானத்தோடு கூட போ. இதுவரைக்கும் உன்னை துன்பப்படுத்தின, இதுவரைக்கும் உனக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். சமாதானத்தின் தேவன் தாமே உனக்கு முன்பதாய் செல்வார். சமாதான பிரபுவாய் இருக்கிறவர் உனக்கு சமாதானத்தை தருவார். சிலுவையிலே அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான அந்த சமாதானத்தை உங்களுக்குள்ள அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும்படியா, உன்னுடைய தேவைகளின் நடுவிலே தேவனுடைய சமாதானம், உன்னுடைய பிரச்சனைகளின் நடுவிலே தேவனுடைய சமாதானம், எதிர்ப்பின் நடுவிலே தேவனுடைய சமாதானம் உன்னை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நான் இது சொல்றேன், நான் துக்கத்தோடு கூட தெரிய வேண்டுமோ? நான் எம்மட்டும் கூட துக்கத்தோடு கூட தெரிய வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாக எழும்பி நிற்கிறதான புயல்களை கர்த்தர் அமைதிப்படுத்துகிறார். உனக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அமைதிப்படுத்துகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போவதே இல்லை. உன்னுடைய தேசத்தின் எல்லை எங்கிலும், உன்னுடைய குடும்பத்தின் எல்லை எங்கிலும் கர்த்தர் சமாதானத்தை அருளப் போகிறார். ஆண்டவர் எனக்கு அந்த சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேள்வி. புயலின் நடுவிலே ஒரு சமாதானம் எனக்குள்ள வரட்டும். சமாதானத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில, இந்த மாதத்துல நாங்கள் சமாதானத்தோடு கூட எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக.
கிருபையில நல்ல பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. நீங்க கேட்ட வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறீர், சொந்தமாய் கொடுத்திருக்கிறீர். இந்த சமாதானத்தை, தேவ சமாதானத்தை எங்களுடைய இருதயத்துல நாங்கள் ஆளுகை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சன்னிதானத்துல நாங்கள் கொடுத்த வார்த்தையின்படி பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று சொன்னது போல இந்த சமாதானம் எல்லா வீடுகளிலும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எதிரான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, இந்த சமாதானத்தை நாங்கள் இழந்து போகாதபடி உங்க மேல நம்பிக்கை வைத்து உடைய முகத்தை தேட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவோம். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பதாக. ஆமென்.